கோலாலம்பூரில் உள்ள தற்காப்பு அமைச்சின் இடைநிறுத்தம் மையத்தில் ஆக்ரோஷமாக தகராற்றில் ஈடுபட்டதோடு அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்திய 2 பாலஸ்தீன பெண்கள் விரைவில் காசாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று மலேசியாவுக்கான பாலஸ்தீன தூதர் வாலிட் அபு அலி தெரிவித்துள்ளார். அந்த 2 பெண்களும் அங்கிருந்த இராணுவ அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் அடங்கிய காணொளி சம்பவம் நிகழ்ந்த நாளான வியாழக்கிழமை முதல் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. காசா மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வரும் வேளையில் அதில் காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 127 பாலஸ்தீனர்களும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி மலேசியாவுக்கு கொண்டு வரப்பட்டனர். ஒரு பாலஸ்தீன பெண் தற்காப்பு அமைச்சின் இடைநிறுத்த மையத்தில் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதோடு அங்கிருந்த பூச்சாடியை உடைத்ததுடன் ஒரு மேஜையை எட்டி உதைத்திருக்கும் காட்சிகள் காணொலியில் பதிவாகி வைரலாகி வருகிறது. இம்மாத மத்தியில் தொடங்கவிருக்கும் மக்களவை கூட்டத்தில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்யாது என்று தாம் நம்புவதாக மக்களவை சபாநாயகர் தன்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார். முடிந்தால் தமக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவை கூட்டத்தின் போது தாக்கல் செய்து பாருங்கள் என்று கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி அன்வார் சவால் விட்டிருந்த போதிலும் பரிகாத்தான் நேஷனல் அவ்வாறு செய்யாது என்று தாம் நம்புவதாக ஜொஹாரி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துறை, தனியார் துறையின் சலவை மையங்கள் மற்றும் தொழிலிட கட்டடங்கள் சிகரெட் புகைக்கக்கூடாத இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய விதிமுறை அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடப்புக்கு வருகிறது. அக்டோபர் 1ஆம் தேதி நடப்புக்கு வந்த 2024ஆம் ஆண்டு பொது சுகாதார புகைக்கும் பொருள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த 2 இடங்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் நேற்று தெரிவித்தார். இந்த 2 இடங்களையும் சேர்த்தால் நாட்டில் மொத்தம் 28 பகுதிகள் புகைப்பிடிக்கக்கூடாத இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 3 ஆண்டுகளுக்கு முன்பு மாட்சிமை தங்கிய பேரரசரை அவமதித்ததாக தொடரப்பட்ட தேச நிந்தனை வழக்கில் தற்காப்பு வாதம் புரியும்படி PKR உறுப்பினர் இஸ்வாடி மோர்னிக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக முகாந்திரம் இருப்பதை அரசு தரப்பினர் நிரூபித்துள்ளனர் என்று நீதிபதி எட்வின் பரம்ஜோதி குறிப்பிட்டார். தற்காப்பு வாதத்தை நவம்பர் 11ஆம் தேதி நடத்துவதற்கும் அவர் நாள் குறித்தார். இவ்வழக்கில் அரசு தரப்பில் மொத்தம் 9 பேர் சாட்சியம் அளித்தனர். பேரரசரை அவமதிக்கும் வகையிலான அறிக்கைகளை தமது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டதற்காக கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி இஸ்வாடி மீது 1948ஆம் ஆண்டு தேச நிந்தனை சட்டம் 4(1)A பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கிள்ளான் பண்டமாரான் ஜலான் ஜாஹுங் என்ற இடத்தில் உள்ள 3 மாடிகளை கொண்ட பங்களாவில் 12 பேர் கொண்ட ஆயுதம் ஏந்திய கும்பல் நேற்று அத்துமீறி நுழைந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனர். முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் அதிகாலை 5 மணி அளவில் 2 கார்களில் வந்ததாக கிள்ளான் தென்பகுதி காவல்துறை தலைவர் சா ஹுங் ஃபோங் தெரிவித்தார். அவர்கள் சுவரில் ஏறி பிரதான கதவின் இரும்பு தகட்டை வலு கட்டாயமாக திறந்து உள்ளே நுழைந்ததாக அவர் விளக்கினார். பின்னர் வீட்டிலிருந்த 3 வரை கட்டி போட்டுவிட்டு அனைத்து அறைகளையும் சூறையாடி பணம், மதிப்புமிக்க தெய்வ சிலைகள் மற்றும் நகைகளுடன் தப்பிச் சென்றதாக அவர் கூறினார். சுமார் 6 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான 37 வயது நபர் இடது தோள்பட்டையில் வெட்டுக்காயத்திற்கு ஆளான நிலையில் கிள்ளானில் உள்ள பந்தாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உள்ளூர்வாசிகள் என்று நம்பப்படும் சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை போலீசார் தீவிரப்படுத்தி வருவதாக ஃபோங் கூறினார். தமன்சாரா பூச்சோங் நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள 2 மாடி தளவாடங்கள் கொண்ட மாலில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் 90 விழுக்காடு சொத்துகள் சேதமுற்றன. பட்டாலிங் ஜெயா, தமான்சாரா, பென்சாலா, பூச்சோங், சுபாங்ஜெயா மற்றும் செர்டாங் ஆகிய இடங்களில் இருந்து மொத்தம் 44 தீ அணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.